ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சேனலுக்கு ஒருத்தவங்க சேனலுக்கு மானிட்டைசேஷன் எனபிள் ஆயிடுச்சு, அப்ளை பண்ணிட்டாங்க. மானிட்டைசேஷனும் கிடச்சிருச்சு, ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த ஆட்சன்ஸோட ஹோம் பேஜ் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப சிம்பிள் தான். எப்படி ஆட்சன்ஸோட ஹோம் பேஜை ஓப்பன் பண்ணி நம்மளுடைய சேனலோட ஆட்சன்ஸை எப்படி பார்க்குறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடியெல்லாம் ஆட்சன்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு சேனல் டேஷ்போர்ட்லேயே கொடுத்துருந்தாங்க. இப்போ அது மாதிரி கொடுக்குறதில்ல, நீங்கள் தான் தனியாக தான் பண்ணணும். ப்ரௌசர் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த க்ரோம் ப்ரௌசர் எந்த சேனல் ஆட்சன்ஸ் ஓப்பன் பண்ணணுமோ, எந்த மெயில் ஐடி கொடுத்துருந்தீங்களோ, ஆட்சன்ஸுக்கு மெயில் ஐடியில் க்ரியேட் பண்ணியிருந்தீங்களோ அதில் கரெக்டாக லாகின் ஆகிருக்கான்னு ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணிக்கோங்க. உங்கள் லோகோவை செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக ஓப்பன் ஆகும். உங்கள் சேனல் மெயில் ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பீங்கல்ல ஆட்சன்ஸுக்குன்னு, ஆட்சன்ஸ் வேறு மெயில் ஐடியில் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மெயில் ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க. இல்லை யூடியூப் சேனலோட மெயில் ஐடியிலேயே க்ரியேட் பண்ணியிருந்தீங்க ஆட்சன்ஸ் அப்படின்னா அதை லாகின் பண்ணிக்கோங்க. க்ரோம் ப்ரௌசரில் மொத்தத்தில் எந்த ஆட்சன்ஸோ அதற்கான மெயில் ஐடி லாகின் பண்ணியிருக்கணும். பண்ணிவிட்டு இந்த சர்ச் பாரில் ஆட்சன்ஸ்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வரும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வரதில் இந்த லாகின் இருக்குல்ல, லாகின் வேணாலும் கொடுக்கலாம், சைன்இன் வேணாலும் கொடுக்கலாம், ஓகேங்களா? இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஓப்பன் ஆகலை அப்படின்னா லாகின் கொடுங்க, லாகினில் ஓப்பன் ஆகலைன்னா சைன்இன் கொடுங்க, ஓகேங்களா? இப்போ நான் சைன்இனே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னுடைய ஆட்சன்ஸு ஓப்பன் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஆட்சன்ஸோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் அப்புறமா இந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆட்சன்ஸோட ஃபுல் பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த ஆட்சன்ஸ் பேஜில் தான் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணணும், அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும். இதே ஆட்சன்ஸ் பேஜில் தான் நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணணும். அதனால் ஆட்சன்ஸ் பேஜ் ஓப்பன் பண்ண கற்றுக்கிட்டிங்கனால A to Z யூஎஸ் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் இந்த பேஜில் தான் சப்மிட் பண்ணி ஆகணும். ஸோ டோட்டலாக ஆட்சன்ஸ் ஓப்பன் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இதை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி உங்கள் சேனலுக்கு ரெவன்யூ ஏர்ன் பண்ண முடியும். இதை கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். யூடியூப்பில் இருக்கிற இந்த டவுட்டுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கீழே ஜாயின் பட்டன் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம லைவ் வரையில் உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? நன்றி.